ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லேர்ன் டு குக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக முருங்காய் கத்திரிக்காயெலாம் போட்டு வத்தக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரை முறி தேங்காய், 4-5 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 ஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்து 1 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் பூண்டை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். 1 கை அளவுக்கு பூண்டு, 2 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக சின்ன லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம். அடுத்ததாக 7-8 கத்திரிக்காய், 1 மீடியம் சைஸ் முருங்காவை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம காஞ்ச சுண்டைக்காய் எடுத்துக்கலாம். அது ஒரு அரை கை அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது ஒரு பேனில் நம்ம 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உள்ளே சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா உடஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காவையும் உள்ளே சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட சின்ன வெங்காயம் பூண்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 குக் ஆகிட்டதுக்கப்புறம் அது கூட நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளியையும் உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட முருங்காய் கத்திரிக்காவையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது நல்லா எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி விடுங்க. தண்ணி சேர்க்காமல் கத்திரிக்காய் ஃபுல்லாக எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகணும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. அதோட கலர் எல்லாமே மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட மசாலா சேர்த்துடலாம். நான் பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் குழம்பு மசாலா உள்ளே சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 6 இல்லைனா 7 ஸ்பூனுக்கு குழம்பு தூள் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூட நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை கரைச்சி புளி தண்ணியை உள்ளே சேர்த்துக்கலாம். கடைசியாக அதில் தேவையான அளவு உப்பு போட்டு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துடலாம். மசாலா குழம்புக்கெலாம் நம்ம கடைசியாக வெல்லம் சேர்க்குறப்போ அதோட டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். மசாலாலாம் நல்லா காஞ்சி இங்கே பாருங்கள், ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான வத்தக்குழம்பு ரெடிங்க. இது நீங்கள் இட்லி, தோசை, ரைஸ்ன்னு சொல்லிட்டு எது கூட வேணாலும் மேட்ச் பண்ணி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லேர்ன் டு குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.